52 ரன்கள். 2 ஓவர்களில் 31 ரன்கள் எடுக்கப்பட வேண்டும். அதை தூக்கி எடுத்தால் சிக்ஸராக மாறுமா? இல்லை, 4 ரன்களும் சென்றடையுமா என்பது சந்தேகமாக உள்ளது. சென்று விட்டது. 4 ரன்கள் கிடைத்தன. 27 ரன்கள் தேவை 11 பந்துகளில். அருமையாக வீசப்பட்ட பந்து. இன்னும் 27 ரன்கள் தேவை. பேட்ஸ்மேன் அருமை. அருமையாக வீசப்பட்ட பந்து. கீர்த்திவாசன் பந்து வீசில் மிக சிறப்பாக பண்ணிக் கொண்டிருக்கிறாய். அருமையாக வீசப்பட்ட ஓவர். இன்னும் ஒரே ஒரு ஓவர் பாக்கி உள்ளது. ஒரு ஓவரில் 27 ரன்கள் குவிக்கப்பட வேண்டும். 6 பந்துகளில் 27 ரன்கள் தேவை. அதை 6 பந்துகளும் சிக்ஸராக அடித்தால் மட்டுமே அதை வெற்றி பெற முடியும் ஈஸியாக. கடைசி ஓவர். தினேஷ் மிக அருமையாக பந்து வீச வந்துகிறார். அருமையாக அடித்தார். இன்னும் 5 பந்துகள். அருமையாக வீசப்பட்ட பந்து வலது ஸ்டம்பை மேலாக தட்டி விட்டு சென்றது. ஆட்டமிழந்த அடுத்த பேட்ஸ்மேன் உள்ளே போகிறார். 7 ஸ்டார் அணியின் வளர்ந்த மனிதர் வரதராஜன் அவர்கள் களத்தில் இறங்குகிறார். இன்னும் 4 பந்துகள் மீதமுள்ள நிலையில் வரதராஜன் களமிறங்குகிறார். அவர் அணியை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வாரா என்பதை எதிர்பார்ப்போம். 4 பந்துகளும் சிக்ஸர் விளையாடினால் அணியின் வெற்றிக்கு வாய்ப்புள்ளது. அணியின் கேப்டன் என்பதனால் அதை நம்ம எதிர்பார்க்கலாம். பதவி பறிச்சாங்க. ஆட்டமிழந்து வெளியேறினார். தினேஷ் முதல் ஓவரிலேயே 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார். ஆட்டத்தின் கடைசி ஓவர், ஆனால் தினேஷுக்கு முதல் ஓவர். வடிவேலன் 3 பந்துகளில் 3 பவுண்டரி விளாசினார். இவர் 2 பந்துகளில் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார். 3வது விக்கெட்டை வீழ்த்தினார். அதை அவரது பெயர் சரித்திரத்தில் இடம்பெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அணியின் இளம் ஆட்டக்காரர் லோகேஷ் அதை அருமையாக அடித்தார். அதை நட்சத்திர ஆட்டக்காரர் ஹர்ஷவர்தன் அருமையாக பிடித்தார். 5வது பந்து லோகேஷ் அதை அடிக்க முயற்சித்தார். பந்து அகல பந்தாக அமைந்தது. மறுபடியும் ஒய்டாக சென்றது. இது அணிக்கு ஒரு ரன் பெற்றுக் கொண்டு அணியின் எண்ணிக்கை 27. ஆட்டத்தின் கடைசி பந்து. வெற்றி தூக்கி அடித்தார். அதை கேட்ச் பிடிக்க முடியுமா? இல்லை, அதை அணியின் கேப்டன் போய் சென்றது. 7 ஸ்டார் அணியினர் மிக அருமையாக ஆடி வெற்றி கணியை படித்து சென்றனர். 52 ரன்களை விளாசியா அவர்கள் எதிரணியை 27 ரன்களில் சுரட்டி வீசினர். for the